எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு வந்து லிவரோட அனாட்டமி வந்து பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அக்குபஞ்சர்ல வந்து லிவரை எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லிவரை பத்தி பார்க்கலாம். நமக்கு தெரியும் அண்டத்துல இருக்கிறது தான் வந்து பிண்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்டத்துல வந்து எப்படி பஞ்சபூதங்கள் இருக்கோ அதே மாதிரி நம்ம உடம்புலயும் வந்து பஞ்சபூதங்கள் இருக்கு. அதாவது நிலம், காற்று, நீர், ஆகாயம், நெருப்பு. இந்த ஆகாயத்தை வந்து இந்த அக்குபஞ்சர்ல வந்து மரம் அப்படின்னு ஒப்பிட்டு சொல்றாங்க. ஆகாயத்தை தான் வந்து மரம்னு இந்த அக்குபஞ்சர்ல சொல்றாங்க. ஏன் ஆகாயத்தை வந்து மரத்தை கூட ஒப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஆகாயத்துல வந்து அந்த ஓசோன் லேயர் வந்து நம்மளுக்கு அங்க இருக்கிற நச்சு பொருட்களை வந்து நம்ம பூமி மேல வராம பாதுகாக்குதோ, அதே மாதிரி இந்த மரம்ன்றது வந்து இங்க இருக்கிற காத்துல இருக்க எல்லா நச்சுக்களையும் எடுத்து நம்மளுக்கு நல்ல பிராண சக்தி, நல்ல பிராண காத்தா வந்து நமக்கு கொடுக்குது. அதனால இந்த ஆகாயத்தை வந்து இந்த அக்குபஞ்சர்ல வந்து மரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பஞ்சபூதத்தை வந்து ஒரு பஞ்சபூதத்துக்கும் ரெண்டு ரெண்டு ராஜ உறுப்புகளை வச்சு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுல மரத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ற ரெண்டு ஆர்கன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கல்லீரல் லிவரும் பித்தப்பை கால் பேடரும் வந்து மரத்தோட கனெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த மரத்தோட ஒவ்வொரு உலகத்துக்கும் வந்து ஒவ்வொரு வெளி உறுப்பு இருக்கு. இந்த மரத்தோட வெளி உறுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண். நம்ம கண்ணுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல ஏதாவது கோளாறுகள் வருது அப்படின்னா அப்ப வந்து மரம் உலகத்துல மரம் வந்து எதோ ரெப்ரசென்ட் பண்ணுது, லிவரையும் பித்தப்பையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதுல ஏதோ ஒரு சக்தி குறைபாடு இருக்கு, அது வந்து நம்ம கண்ணுல வந்து வெளிப்படுத்தும். ஸோ மரத்தோட வெளி உறுப்பு வந்து கண்ணு. இதுக்கு கொடுக்குற சுவை பாத்தீங்கன்னா புளிப்பு. ஸோ புளிப்பு சுவைய நம்ம எடுத்துக்கிறது மூலயமா நம்ம வந்து இந்த பித்தப்பைக்கும் கல்லீரலுக்கும் வந்து சக்தி கொடுக்கலாம். இது வந்து இந்த இந்த ரெண்டு உறுப்புமே வந்து அதிகப்படியான வேலை செய்யற ஒரு நேரம் பாத்தீங்கன்னா 11 மணில இருந்து 3 மணி, இரவு 11ல இருந்து 3 மணி வரைக்கும் இந்த லிவரும் பித்தப்பையும் தன்னைத்தானே சுத்திகரிக்கிற வேலை வந்து செய்யும். நம்மளுக்கு தெரியும், ஆக்சுவலி அக்குபஞ்சர்ல வந்து ஒரு தாரக மந்திரம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கழிவுகளின் தேக்கமே நோய் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உடம்புல வந்து ஒரு கழிவுகள் தேங்குது அப்படின்னா அதுதான் வந்து நோய் அப்படின்னு. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத நச்சுக்களை எடுக்கிற, அதாவது நம்ம உடம்புல சேர்ற தேவையில்லாத கழிவுகள் இது எல்லாத்தையுமே எடுக்கிற முக்கியமான வேலை பண்றது வந்து லிவருக்கு இருக்கு. நம்ம உடம்புல இருக்க தசை நார்கள், நரம்புகள் இதை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றதும் வந்து லிவர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு தெரியும் மரம் தான் வந்து மரத்தோட வேர் எப்படி வந்து கீழே நிலத்தை வந்து டைட்டா புடிச்சிட்டு இருக்கோ, அந்த மாதிரி இந்த தசை நார்கள் எல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்க தசைகளை கட்டிமா புடிச்சிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து மலையில எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மரத்தை வெட்ட வெட்ட வந்து அங்கெல்லாம் நிலச்சரிவுகள் வருதோ, அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து தசை நார்கள் வந்து வீக்கா இருக்கு, இல்ல வந்து எனர்ஜியா இல்ல அப்படின்னா, வலுவா இல்ல அப்படின்னா நம்மளோட தசைகள் வந்து என்ன ஆகும்னா வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மரம் நல்லா இருந்தாதான் நிலம் உலகம் நல்லா இருக்கும். நிலம்ன்றது வந்து அதோட உறுப்புகள் பாத்தீங்கன்னா இறப்பை, அப்புறம் வந்து வயிறு. ஸோ வயிறு சார்ந்த பிரச்சனைகள், செரிமானம் இதெல்லாம் வரும். ஸோ மரம் உலகம் நல்லா இருக்கணும். நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிலம் உலகமும் நல்லா இருக்கும். ஸோ மரம் உலகத்துல வந்து ஒரு எனர்ஜி கம்மியா இருக்கு அப்படின்றப்ப நம்மளுக்கு காட்டுற சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து உடல் சோர்வு, உடல் அசதியா இருக்கிறது, உடல்ல ஏற்படுற எந்த வலியா இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து தலைவலி, இது எல்லாமே வந்து லிவர்ல எனர்ஜி கம்மியா இருக்கிறதுனால வருது. ஸோ இது ஏன் வருது அப்படின்றத நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம லிவரோட அனாட்டமி அமைவிடத்துக்கு இப்போ நம்ம போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் லிவரோட அமைவிடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம உடம்போட மேல் பாகத்தை வந்து 3 டிவிஷனா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தொராசிக் கேவிட்டி, அதாவது நம்மளோட செஸ்ட் ரீஜன், நம்ம லங்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து தொராசிக் கேவிட்டின்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே அப்டாமினல் கேவிட்டி, அது வந்து செகண்ட் போர்ஷன். அப்டாமினல் கேவிட்டின்றது வந்து நம்மளோட வயிறு, குடல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அப்டாமினல் கேவிட்டி. தேர்ட் வந்து பெல்விக் கேவிட்டி, கீழே அதுக்கும் கீழே அடிவயிறு, நம்மளோட யூட்ரஸ், யூரினரி பிளாடர்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பெல்விக் கேவிட்டின்னு சொல்லுவாங்க.
அப்டமினல் கேவிட்டியில தான் வந்து லிவர் இருக்கு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மள தொப்புள்ல இருந்து ரைட் சைட் மேல் பக்கமா இருக்கிற லொகேஷன் தான் வந்து லிவர். ஸோ நம்மளோட அப்டாமினல் கேவிட்டியில ரைட் சைட்ல லிவர் வந்து அமைஞ்சிருக்கு. டைப்ரமுக்கு கீழேயும் இது வந்து இருக்கு. அதாவது டைப்ரம்ன்றது என்னன்னா நம்மளோட தொராசிக் கேவிட்டியும் அப்டாமினல் கேவிட்டியும் செப்பரேட் பண்றது தான் இந்த டைப்ரம். ஸோ இந்த டைப்ரமுக்கு கீழே வந்து இந்த லிவரோட அமைவிடம் இருக்கு. லிவருக்கு கீழே லிவரை ஒட்டின மாதிரியே இருக்கிறது வந்து கேல் பிளாடர். லிவரோட முன்புறம் பாத்தீங்க அப்படின்னா முன்புறமும் மேல்புறமும் பார்த்தா சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும். அதோட மேல் அந்த பகுதி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதே மேல்புறத்துல கர்வா பள்ளம் மாதிரி இருக்கும். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப்ரம் கீழே ஃபிட்டா இருக்கிற மாதிரி அந்த ஷேப் அது வந்து இருக்கிறதுனால அது கொஞ்சம் லைட் கர்வ் வந்து அந்த லிவர் வந்து அந்த டைப்ரம் கீழே போய் அப்படியே ஃபிட் ஆகி அப்படியே இருக்கும். இதனாலதான் அந்த லிவரோட ஷேப் வந்து லைட் கர்வ் பிளஸ் முன்னாடி பாக்குறப்ப ஒரு மாதிரி ஸ்மூத் ரீஜனா இருக்கும் லிவர். இதே லிவரோட பின்புறம் பாத்தீங்கன்னா அதோட ஷேப் வந்து எப்படி நம்ம ஃப்ரண்ட் சைட் பார்த்தப்போ ஸ்மூத்தா இருந்ததோ அந்த மாதிரி இருக்காது, ஒரு இர்ரெகுலர் ஷேப்பா இருக்கும். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மற்ற ஆர்கன்ஸோட அதோட இதெல்லாமே வந்து அதோட பிரெஸ் ஆறதுனால அது வந்து அந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த லிவர் அங்க அமைஞ்சிருக்கிறதுனால அதோட ஷேப் வந்து பின்னாடி பக்கம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அது கீழே ஒரு பச்சை கலர்ல ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து என்னன்னா கேல் பிளாடர். ஸோ இப்போ நம்ம வந்து லிவரோட அமைவிடம் பார்த்துட்டோம், ரைட் சைட்ல இருக்கு. அதுக்கு கீழே ஒட்டின மாதிரி வந்து கேல் பிளாடர் இருக்கு அப்படின்றது பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ லிவர் வந்து எந்த ஷேப்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். லிவரோட ஷேப் பார்த்தா எக்ஸாக்டா வந்து சொல்ல போனா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். இந்த லிவர் வந்து 4 செக்ஷனா பிரிக்கலாம். அதாவது 4 லோப்ஸா வந்து இந்த லிவர் வந்து பிரிஞ்சிருக்கு. முன்புறமா பாக்குறப்ப நமக்கு 2 லோப்ஸ் தான் தெரியும், வடது லோப் இடது லோப். ரைட் அண்ட் லெஃப்ட் லோப் மட்டும் தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைட்ல பாக்குறப்ப நமக்கு தெரியும். ரைட் லோப் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் லோப் பிரிக்கிறது ஒரு தசைநாறு. அதுக்கு பேர் வந்து பாலிசிஃபார்ம் லிகமெண்ட். இந்த ரைட் லோபையும் லெஃப்ட் லோபையும் சென்டரா பிரிக்கிறது வந்து ஒரு தசைநாறு. அதுக்கு பேரு வந்து பாலிசிஃபார்ம் லிகமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. லிவரோட பின்புறம் பார்த்தா மேல தெரியற மாதிரி மேல் போர்ஷனா தெரியறது வந்து கவுடேட் லோப்னு சொல்றாங்க. அதே கீழே தெரியற அந்த லோப் பேர் வந்து குவாட்ரேட் லோப். ஸோ 4 லோப் இருக்கு, ரைட் லெஃப்ட். கீழே தெரியறது வந்து கவுடேட், இன்னொரு சைடு தெரியுது வந்து குவாட்ரேட் லோப். 4 லோப்ஸ் இருக்கு. லிவரை சுத்தி 2 பாதுகாப்பு கவரிங்ஸ் இருக்கு. இது மெல்லிய திசு படலம், ஃபைப்ரஸ் டிஷ்யூகளான ஆனது. இதுக்கு பேர் வந்து கில்சன்ஸ் கேப்சியூல்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு கவரிங்கும் இருக்கு. அதுக்கு பேர் வந்து பெரிட்டோனியம் கவரிங். இந்த பெரிட்டோனியம் கவரிங் தான் வந்து நம்ம அப்டாமினல் கேவிட்டியில இருக்கிற எல்லா உறுப்பையுமே வந்து கவர் பண்ணிருக்கிற ஒரு கவரிங். லிவரை மட்டும் கவர் பண்ணிருக்கிறது வந்து இந்த கில்சன்ஸ் கேப்சியூல் சொல்லுவோம். அந்த அப்டாமினல் கேவிட்டியில இருக்க எல்லா உறுப்புகளையுமே வந்து கவர் பண்ணிருக்கிற கவரிங் பேர் வந்து பெரிட்டோனியம் கவரிங் அப்படின்னு சொல்றோம். இந்த பெரிட்டோனியம் வந்து மேல் உறை மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் உராய்வு ஏற்படாம இந்த அப்டாமினல் கேவிட்டியில வந்து பாத்துக்கும். ஸோ ஒன்னொன்னும் வந்து அந்த இது இல்லாம இந்த அப்டாமினல் கேவிட்டியில பாத்துக்கிறது வந்து இந்த பெரிட்டோனியம் கவரிங். ஸோ அதனாலதான் லிவர் மேல இருக்கிற லெகமெண்ட்ஸ் வந்து தசை நார்களுக்கும் பக்கத்துல இருக்கிற உறுப்புகளும் கொடுக்குற ப்ரெஷர்னாலதான் அது அந்த பிளேஸ்ல டைட்டா ஃபிக்ஸ் ஆகி இருக்கு. ஸோ அந்த மேல் உரை சொன்னலையா கவரிங், அதனாலையும் மற்ற கவரிங்னாலையும் தான் அந்த லிவர் வந்து அந்த பிளேஸ்ல டைட்டா கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஷேப் பார்த்தாச்சு. நம்ம இப்போ வந்து லிவர்ல இருக்கிற ரத்த நாளங்கள் என்னென்ன இருக்கு, அது எப்படிலாம் வந்து லிவருக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த லிவர் அப்படின்றத வேறொரு வார்த்தையால கூட வந்து குறிப்பிடலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெப்பாட்டிக். ஹெப்பாட்டிக் அப்படின்னா லிவர்னு கூட அர்த்தம் இருக்கு. அதனாலதான் லிவர் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நம்ம குறிக்கும் போது எப்படி சொல்றாங்கன்னா ஹெப்பாட்டிக் அப்படின்னு மென்ஷன் பண்றோம்.
உதாரணத்துக்கு லிவர்ல இருக்கிற ஆர்டரி பேர் வந்து ஹெப்பாட்டிக் ஆர்டரி, வெயின்ஸோட பேர் வந்து ஹெப்பாட்டிக் வெயின். லிவர்ல ஏற்படக்கூடிய ஏதாவது இன்ஃபெக்ஷன், லிவர்ல வர ஏதாவது பிரச்சனை, அதெல்லாமே வந்து அதே மாதிரி மஞ்சள் காமாலை அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெப்பாட்டிக் அப்படின்னாலே லிவரோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். பொதுவா நம்ம உடம்புல வந்து இருக்க உறுப்புகளுக்கு வந்து பிளட் சப்ளை பண்றது வந்து ஹார்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த லிவருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் அமைப்பு இருக்கு. அது என்னன்னா, லிவருக்கு மட்டும் டபுள் பிளட் சப்ளை இருக்கு. 2 பகுதியில இருந்து பிளட் வந்து லிவருக்கு வரும். ஒண்ணு வந்து ஆஸ் யூஷுவல் ஹார்ட்ல இருந்து வருது. 2வது சப்ளை எங்க இருந்து வருது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உணவு, கணையம், மண்ணீரல், சிறுகுடல், பெருகுடல், இது எல்லாத்துல இருந்தும் பிளட் வந்து கல்லீரலுக்கு போகும். இது என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல லிவருக்கு பிளட் சப்ளை எடுத்துட்டு போறத ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளட் சப்ளை லிவருக்கு எடுத்துட்டு போற அந்த வெயின் பேர் வந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் சொல்லுவோம். இந்த போர்ட்டல் வெயின் அப்படின்றது வந்து என்னன்னா, நம்மளோட அந்த ஸ்பிளீனு, கணையம், மண்ணீரல், பெருங்குடல் இதுல இருந்து இந்த பகுதியில இருந்து ரத்தத்தை லிவருக்கு கொடுக்கும். இதுதான் இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயினோட வேலை. ஸோ இந்த எல்லா பகுதி அப்டாமினல் கேவிட்டில இருக்க எல்லா ரீஜன்ல இருக்கிற அதுல இருந்து இந்த போர்ட்டல் வெயின் மூலியமா பிளட் வந்து லிவருக்கு போகும். இந்த போர்ட்டல் வெயின் சொன்னோம் இல்லையா, அது வழியா ரத்தத்துல என்னென்னலாம் கொண்டு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான கம்மியான ஆக்சிஜன் அளவையும் அதிகப்படியான ஊட்டச்சத்தையும் வந்து எடுத்துட்டு போகும். இது ஏன் அப்படின்னா, இன்டெஸ்டைன்ல இருந்து டைரக்டா நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருந்து வருது. ஸோ நம்மளோட குடல்ல இருந்து வரதுனால ஊட்டச்சத்துக்கள், நம்ம சாப்பிட்ட உணவுல இருந்து இருக்கிற எல்லா ஊட்டச்சத்துக்களும் எடுத்துட்டு போறதுனால ஊட்டச்சத்து அதிகமா இருக்கும், ஆக்சிஜனோட அளவு வந்து கம்மியா இருக்கும் இந்த போர்ட்டல் வெயின் வந்து கொண்டு போறது. பொதுவா நமக்கு தெரியும் வெயின்ஸ்னாலே வந்து கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா உறுப்புகள்ல இருந்து கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு போறதுதான் நம்ம வந்து வெயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது ஹார்ட்டுக்கு போய் பியூரிஃபிகேஷன் பண்ணி போகுது. ஆனா இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின்க்கு வந்து ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம உணவை சாப்பிட்ட பிறகு நம்ம குடல்ல போயிட்டு டைஜஷன் நடந்து நம்ம சாப்பிட்ட உணவு வந்து சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் வந்து இறப்பையில, அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல, லார்ஜ் இன்டெஸ்டைன்ல எல்லாம் வந்து மறுபடியும் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா உடைஞ்சு அது வயிறுல மட்டும் வந்து குடல்லையோ இல்ல வயிறுலையோ மட்டும் நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆகுறது கிடையாது. இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் வழியா உணவு ரத்தத்துல எடுத்துட்டு போய் லிவர்ல தான் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் கொடுக்குது. நம்ம சாப்பிட்ட உணவு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து பார்ட்டிகல்ஸா டிவைட் ஆகி ரத்தத்துல கன்வெர்ட் ஆகி திருப்பி நம்மளுக்கு வந்து எங்க போகுது ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவருக்கு தான் போகுது. ஸோ நம்ம சாப்பிட்ட கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டு இது எல்லாமே கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆகுறது வந்து நம்ம லிவர்ல தான். உடல்ல இருந்து சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு ரத்தம் வந்து இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் வழியா கல்லீரல்ல கொடுத்துட்டு அங்க ஃபர்தர் ப்ராசஸ் நடந்து, அதாவது அந்த ரத்தத்து மீறி இருக்கிற சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கம்ப்ளீட்டா டைஜஷன் ப்ராசஸ் வந்து அங்கதான் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டா டைஜஷன் ஆகுறது மட்டும் இல்லாம அந்த ரத்தத்துல போற நம்ம உணவுல இருக்கிற நச்சு பொருட்கள், நம்ம சாப்பிட்ட வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற பூச்சிக்கொல்லி இல்ல பெஸ்டிசைட்ஸ், எந்த விதமான நச்சுக்கள் இருந்தாலுமே டீடாக்சிபிகேஷன் அந்த இடத்துல நடந்து ரிமூவ் பண்ற வேலையை வந்து பண்றது வந்து இந்த லிவர் தான். நம்ம சாப்பிட்ட உணவுல தேவையில்லாத நச்சுக்கள், கெமிக்கல்ஸ், உடம்புக்கு எது தேவை இல்லையோ அதை ரிமூவ் பண்ற முக்கியமான வேலை வந்து இந்த லிவருக்கு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஆல்கோஹால் சாப்பிடுறவங்க இருக்காங்க அப்படின்னா, ஆல்கோஹால் போட்ட பிறகு ஆல்கோஹால்ல இருக்கிற அந்த கெமிக்கல், அந்த நச்சுவை வந்து ரிமூவ் பண்ற வேலையும் வந்து இந்த லிவருக்கு இருக்கு. ஸோ நச்சுக்கள் அப்படின்றது வந்து நம்ம சாப்பிட்ட உணவுல இருந்து மட்டும் கிடையாது, கெமிக்கல்ஸ், அதாவது நம்ம இந்த ஆல்கோஹால் இன்டேக் எடுக்கிறவங்க இல்ல மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க இதுல இருக்கிற நச்சுக்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ற வேலை கூட வந்து இந்த லிவருக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த லிவர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா,
சாப்பிட்ட உணவுல இருக்கிற எல்லா நச்சுக்களையுமே முறியடிச்சு அது வழியா வந்து ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இதுதான் வந்து லிவரோட மேஜரான வேலை. அது மட்டும் இல்ல, லிவர் செல்ஸ்ல வந்து மேக்ரோபேஜஸ் அப்படின்னு ஒரு வெள்ளை அணுக்கள் இருக்கு. இந்த மேக்ரோபேஜஸ் தான் வந்து நம்ம சாப்பிட்ட உணவுலயோ இல்ல அது வழியா வர ரத்தத்துல இருக்கிற அந்த செல்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த நோய் கிருமிகள் எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ லிவர் பண்ணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அங்க வந்து செல்ஸ் இருக்கு, லிவர் செல்ஸ் வந்து மேக்ரோபேஜஸ். அந்த மேக்ரோபேஜஸ் தான் வந்து அங்க இருக்கிற எல்லா நச்சுக்களையுமே வந்து எடுத்துரும். செகண்ட் முக்கியமான இன்னொரு பிளட் வெசல், ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் பார்த்தோம், அது என்ன பண்ணும் பார்த்தோம். இப்போ செகண்ட் இன்னொரு பிளட் வெசல் இருக்கு, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் வந்து ஹெப்பாட்டிக் ஆர்டரி. இதுதான் வந்து லிவருக்கு தேவையான சுத்தமான ரத்தத்தை கொண்டு வருது. இந்த ஹெப்பாட்டிக் ஆர்டரி வந்து ஹார்ட்டோட அயோட்டா அப்படின்ற பெருநாடி தமனியோட பிரான்ச் தான் இது ஹெப்பாட்டிக் ஆர்டரி. இதன் வழியா வர ரத்தத்துல வந்து ஆக்சிஜன் ரிச், ஆக்சிஜனோட அளவு வந்து அதிகமாகவும் நியூட்ரியன்ஸோட அளவு வந்து நார்மலாகவும் இருக்கும். அதே மாதிரி லிவர்ல இருந்து வெளியேறுற இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் குறைவான ரத்தம் வந்து இந்த ஹெப்பாட்டிக் வெயின்ஸ் எடுத்துட்டு போய் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் வெயின் ஒன்று இருக்கும், அதுல கொண்டு போய் கொடுத்துரும். ஸோ இப்ப நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், கணையம், மண்ணீரல்ல இருந்து வந்த ரத்தம் எல்லாம் கிளீன் பண்ணி பிறகு வந்து இந்த லிவர் என்ன பண்ணும்னா இந்த ஹெப்பாட்டிக் வெயின்ஸ் மூலமா எடுத்துட்டு போய் சென்ட்ரல் வெயின்ஸ்ல கொடுத்துரும். ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதெல்லாமே என்ன பண்ணும், பியூரிஃபை பண்ணி அந்த சென்ட்ரல் வெயின்ல கொண்டு போயிட்டு கொடுத்துரும். இந்த சென்ட்ரல் வெயின் வந்து இன்ஃபீரியர் வீனா காவால போய் முடியும், அதாவது ஹார்ட் இருக்கு இல்லையா அதோட இன்ஃபீரியர் வீனா காவால போய் முடியும். இது வந்து மறுபடியும் இந்த ரத்தத்தை ஹார்ட்டுக்கு சுத்திகரிப்புக்காக அனுப்பும். ஸோ அந்த இன்ஃபீரியர் வீனா காவான்றது வந்து ஹார்ட்டோட கனெக்ட் ஆகுது. இது என்ன பண்ணும்னா திருப்பி அங்க போய் ஹார்ட்டை பியூரிஃபை பண்றதுக்காக அங்க கொண்டு போய் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாம இந்த லிவர்ல வந்து லிம்பாட்டிக் வெசல்ஸ் இருக்கு, நிலநீர் நாளங்கள்னு இருக்கும். இது வந்து நிலநீர் லிம்ஃப் உற்பத்தி பண்ணும். லிம்ஃப உற்பத்தி செய்யற முக்கியமான உறுப்பும் வந்து லிவர் தான். ஸோ ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் பார்த்தோம், ஹெப்பாட்டிக் ஆர்டரி பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஹெப்பாட்டிக் டக்ட். இந்த பச்சை கலர்ல இருக்கு, அது வந்து பச்சை கலர்ல இருக்கும் இந்த ஹெப்பாட்டிக் டக்ட்ன்றது லிவர்ல. இது வந்து லிவர்ல இருந்து உற்பத்தி ஆகிற பைல் ஜூஸ், அதாவது பித்தம், இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பித்தப்பை, அதாவது கேல் பிளாடர்ல சேமிச்சு வச்சிருக்கோம். நம்ம சாப்பிட்ட பிறகு உணவு ஜீரணம் ஆகிறதுக்கு பித்தப்பையில இருந்து பைல் ஜூஸ் வந்து டியோடினம் வழியா ஸ்டொமக்குக்கு போயிடும். ஸோ இந்த பைல் ஜூஸ் டியோடினியம் வழியா ஸ்டொமக்கு போனாதான் அங்க வந்து செரிமான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த பைல் ஜூஸ் தான் வந்து நமக்கு உணவுகளை சாப்பிட்ட உணவுல இருக்கிற கொழுப்பு இது எல்லாத்தையுமே வந்து கரைக்கிறதுக்கு வந்து உதவுது. ஸோ இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின், ஹெப்பாட்டிக் ஆர்டரி, பைல் டக்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த மூணுத்தையுமே என்ன சொல்றோம்னா ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிவரோட போக்குவரத்து அமைப்பு. ஸோ ஒன்று வந்து கொண்டு வருது, இன்னொன்று கொண்டு போய் திருப்பி ஹார்ட்டை கொடுத்து அங்க எல்லாம் பியூரிஃபை பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த பைல் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்டொமக்கு கொடுத்து ஸ்டொமக்ல ஜீரண ப்ராசஸ் நடக்குது. ஸோ இந்த மூணுமே வந்து பண்ற வேலை வந்து லிவர் தான் பண்ணுது. இது பேர் வந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் டீப்பா லிவருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லிவர்ல வந்து 4 லோப்ஸா பிரிச்சோம் இல்லையா ஃபர்ஸ்ட் சொல்றப்ப, இதுல வந்து இருக்கிற ஃபங்க்ஷனல் யூனிட்டை வந்து நம்ம லோபியூல்ஸ்னு சொல்லுவோம். 4 லோப் சொன்னோம், அந்த லோப்ஸ்குள்ள பார்த்தோம்னா லோபியூல்ஸ் இருக்கும். இது எப்படின்னா ஒரு பிரெட்டை வந்து நம்ம குறுக்கா கட் பண்ணோம், ஒரு கிராஸ்ல கட் பண்ணோம் அப்படின்னா இந்த லிவரோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ கட் பண்றோம், ஒரு பிரெட்டை வந்து கிராஸா கட் பண்றோம், கட் பண்றப்ப வந்து நமக்கு அங்க சின்ன சின்னதா டாட்டையா தெரியும் இல்லையா, அதே மாதிரி ஒரு லிவரை வந்து
குறுக்கா கட் பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் வந்து என்ன எப்படி இருக்கும்னா சின்ன சின்னதா துவல்கள் இருக்கும். அதை தான் வந்து நம்ம லோபியூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த லோபியூல்ஸ் வந்து கடுகை விட கொஞ்சம் பெருசா, அதாவது 1 to 2.5 மில்லிமீட்டர் டயாமீட்டர்ல வந்து இருக்கும். இந்த மாதிரி நிறைய லோபியூல்ஸ் வந்து லிவரை கிராஸ் செக்ஷனா கட் பண்ணி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து பார்க்க முடியும். லிவர் வந்து மில்லியன் கணக்குல லோபியூல்ஸ் ஆனது. ஒரு லிவரை கட் பண்ணா குட்டி குட்டியா தெரியும். ஸோ நம்மளால பார்க்க முடியும். ஒரு லிவர்ல வந்து மில்லியன் கணக்கான லோபியூல்ஸ் இருக்கும். ஒரு முழுமையான லிவரோட ஃபங்க்ஷனல் யூனிட் தான் வந்து லோபியூல். அத குறுக்கால வெட்டி பார்த்தா அது எப்படி அது எந்த ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எக்ஸடென்ட் ஷேப்ல இருக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொரு லோபியூல மைக்ரோஸ்கோப்ல ஜூம் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸடென்ட் வடிவத்துல இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு எட்ஜுமே அந்த 6 பாகங்களுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த ஒரு பாகத்திலயுமே வந்து இது இருக்கு இல்லையா, அந்த அந்த 6 இது இருக்கு பாருங்க. அது வந்து ஹெப்பாட்டிக் ஆர்டரி, போர்ட்டல் வெயின், பைல் டக்ட். ஒவ்வொரு 6 பாகத்திலயுமே வந்து இந்த 3மே இருக்கும். ஹெப்பாட்டிக் ஆர்டரி இருக்கும், போர்ட்டல் வெயினுமே இருக்கும், பைல் டக்டுமே இருக்கும். இந்த 3மே வந்து இருக்கும். ஸோ இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து சைட்ல இருந்து நடுப்பகுதி இந்த சென்ட்ரல் வெயின்ல வந்து முடியும். சென்ட்ரா ஒன்று இருக்கு இல்லையா, அதுல வந்து முடியும். அதுவே இந்த பைல் ஜூஸ் வந்து லோபியூல்ஸோட நடுப்பகுதியில இருந்து உற்பத்தி ஆகி வெளிப்புறத்துல இருக்கிற இந்த பைல் டக்ட்ல போய் முடியும். ஸோ இந்த 6 சைட்ஸ் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிறது எல்லாமே அந்த பிளட் எல்லாமே கலெக்ட் ஆகி நடுவுல கொண்டு போய் சென்ட்ரல் வெயின்ல கொடுப்போம். அதே மாதிரி அந்த நடுவுல இருக்க லோப்ஸ்ல இருந்து உற்பத்தி ஆகி பைல் வந்து உற்பத்தி ஆகி இந்த பைல் டக்ட்ல கொண்டு போய் முடியும். லிவரோட லோபியூல ஒரு பகுதி மட்டும் ஜூம் பண்ணி பார்த்தா நிறைய செல்ஸ் இருக்கும். இந்த செல்ஸை வந்து ஹெப்படோசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ லிவர் செல்ஸோட பேரு வந்து ஹெப்படோசைட்ஸ். எல்லா ஆர்கனுமே வந்து செல்ஸால் ஆனது. இந்த லிவர் செல்ஸை வந்து நம்ம ஹெப்படோசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த லிவர் செல்ஸ் வந்து அடிக்கடி அடுக்கி வச்ச மாதிரி ஒரு காலம் ஷேப்ல இருக்கும். ஹெப்படோசைட்ஸ் அப்படின்ற லிவரோட செல்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவான செல்கள். இந்த செல்கள் வந்து லிவரோட மொத்த வேலையிலையும் எல்லா வேலையுமே வந்து செய்யறது இந்த ஹெப்படோசைட் இந்த செல்ஸ் தான். ஒரு லிவர் செல்லையும் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு அனிமல் செல்ஸ்ல உள்ள இருக்குமோ மைக்ரோகாண்ட்ரியா, அப்புறம் வந்து லைசோசோம் இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து நம்ம லிவர் செல்லுமே இருக்கு. இப்படி வரிசையா இருக்கிற லிவர் செல்ஸ்ல 2 வரிசைக்கு நடுவுல, ஸோ இந்த செல்ஸ் எல்லாம் காலம் மாதிரி அரேஞ்ச் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு காலத்துக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸுக்கு பேரு வந்து சைனசாய்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த இடைப்பட்ட பகுதியில தான் வந்து போர்ட்டல் வெயின்ஸ் வந்து அது எடுத்துட்டு வர ரத்தத்தை கொண்டு வந்து இங்க கொட்டும். அதே மாதிரி ஹெப்பாட்டிக் ஆர்டரி கொண்டு வர சுத்தமான ரத்தத்தையும் இங்க வந்து கொட்டும். ஸோ அந்த நடுவுல இருக்க சைனசைட்ஸ்ல தான் வந்து போர்ட்டல் வெயின்ஸும் ரத்தத்தை கொண்டு வரும், இந்த ஆர்டரியும் கொண்டு வரும். எல்லாமே கொண்டு வந்து சேர்ற இடம் பாத்தீங்கன்னா இந்த சைனசாய்ட்ஸ் தான். ஸோ லிவருக்கு வர 2 ரத்தமுமே வந்து இந்த சைனசாய்ட்ஸ்லாம் வந்து மிக்ஸ் ஆகும். இது என்னன்னா லிவர் செல்ஸ் அப்போதான் வந்து நெருக்கமா கான்டாக்ட்ல வரும். அதுக்காக தான் இந்த சைனசைட்ஸ் வந்து இந்த 2 செல் காலம்க்கும் நடுவுல இந்த சைனசைட்ஸ் இருக்கு. இந்த சைனசைட்ஸ் அப்படி இந்த பகுதி வந்து அந்த பகுதியோட பேரு பாத்தீங்கன்னா எபிதீலியம் செல்களால ஆனது. இந்த எபிதீலியம் செல்ஸ் அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது வந்து நிறைய மேக்ரோபேஜஸ் அப்படின்ற வெள்ளை அணுக்கள் WBC செல்களால ஆனது. இந்த லிவர்ல இருக்கிற மேக்ரோபேஜஸ் அப்படின்னு அந்த செல்களை வந்து நம்ம கூப்பர் செல்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா பிளட்ல வந்து இது வழியா பாஸ் ஆகி போற நோய் கிருமிகள், பழைய ரெட் பிளட் செல்ஸ், RBC செல்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த கூப்பர் செல்ஸ் தான் வந்து அழிக்கிற வேலைய பண்ணும். அதே மாதிரி 2 லிவர் செல்ஸ்க்கு நடுவுல
பைல் உற்பத்தி ஆகுற இடம் இருக்கு. இத வந்து பைல் கெனாலிகஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஒரு செல்ஸ்க்கு காலம் வைஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த காலம்க்கு நடுவுல சைனசாய்டுன்னு பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு செல்லுக்குமே நடுவுல, ஓகேங்களா, அது பேர் வந்து பைல் கெனாலிகுலஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ பித்தம் வந்து இந்த பைல் ஜூஸ் வந்து இந்த இடத்துல தான் உற்பத்தி ஆகும். இங்க உற்பத்தி ஆகுற பைல் ஜூஸ் வந்து கலெக்ட் ஆகி பைல் டெக் வழியா வெளியே வந்து டியோடியம் வழியா வந்து நம்மளுக்கு ஸ்டொமக்கு வரும். ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் அமைவிடம் பார்த்தோம், ஷேப் பார்த்தோம், அதுல இருக்கிற பிளட் வெசல்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து லிவரோட வந்து ஃபங்க்ஷன்ஸ், லிவர் உள்ள என்னென்னலாம் வேலைகள் செய்யுது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ லிவருக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஸோ மற்ற உறுப்புகள் எதுக்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து லிவருக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லிவருக்கு மட்டும்தான் வந்து திருப்பி மறுபடியும் வளரக்கூடிய தன்மை இருக்கு. லிவர் வந்து திருப்பி தன்னைத்தானே ரீஜெனரேட் பண்ணிக்கிற தன்மை வந்து லிவருக்கு இருக்கு. அது வந்து நம்ம ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு டோனர் லிவரை வந்து நம்ம கொடுத்தா கூட தன்னைத்தானே அது முழு திறனோட திருப்பி மறுபடியும் வந்து ஃபுல் கெப்பாசிட்டியோட தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற தன்மை வந்து லிவருக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பர்சன் இருக்காங்க, அவருக்கு வந்து லிவர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ரீசன்னால, ஆல்கஹால் இன்டேக்னால இல்ல மெடிசன் இருக்கிறதுனால, ஏதோ ஒரு காரணத்தினால ஒருத்தருக்கு வந்து லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, கம்ப்ளீட்டா லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அதாவது ஹெல்த்தியா நல்லா இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட வந்து லிவரை எடுத்து அது பாதிக்கப்பட்ட அந்த பர்சனுக்கு வந்து இந்த லிவரை வந்து மாற்று அறுவை சிகிச்சை கொடுக்குறப்ப நம்ம லிவரை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அந்த பர்சனையும் வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா இருக்கிற அந்த பர்சன் கிட்ட இருந்து 25% ஆஃப் தி லிவர் எடுத்து பாதிக்கப்பட்டிருக்காரு இல்லையா, அவருக்கு அந்த 25% வைக்கிறப்ப என்ன ஆகும்னா உடம்புக்குள்ள 2 பேருக்குமே, ஸோ நல்லா இருக்கிற பர்சனுக்கும் அந்த மீதி 25% நல்லபடியா வளர்ந்து முழு திறனோட அந்த லிவர் வந்து ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தார் இல்லையா, அவருக்கு அந்த 25% நம்ம வச்சதும் மீதி ரிமைனிங் இருக்க அந்த 75% வந்து நல்லபடியா வளர்ந்து அவருக்கு திருப்பியும் லிவரோட ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியா பண்ண ஆரம்பிக்கும். ஸோ டோனரும் வந்து நல்லபடியா இருப்பாரு, ரிசீவ் பண்ணவருமே வந்து நல்லபடியா வந்து லிவர் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ சின்ன ஒரு பார்ட்டை மட்டுமே எடுத்து நம்ம வச்சா கூட அதோட ஃபங்க்ஷன் வந்து திருப்பி நல்லபடியா வளர்ந்து நல்லா வந்து லிவர் வந்து பழையபடி ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். இந்த லிவருக்கு மட்டும் ஏன் இந்த ரீஜெனரேட் ஆகிற தன்மை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்க எல்லா சாப்பிட்ட உணவுல இருந்து வர ரத்தம், ஹார்ட்ல இருந்து வர ரத்தம் எல்லாத்தையுமே இந்த லிவர் வந்து டீடாக்சிஃபை பண்றதுனால அதுக்குள்ள இருக்கிற செல்ஸுமே வந்து நிறைய செல்ஸ் வந்து அழிஞ்சிட்டே இருக்கும். அப்ப வந்து தன்னைத்தானே புதுப்பிக்கிற தன்மையும் லிவருக்கு இருக்கு. பிளஸ் பிளட் சப்ளை வந்து 2 இடத்துல இருந்து லிவருக்கு வர்றதுனால அதுல வந்து உணவுல இருக்கிற சத்துக்கள், அப்புறம் வந்து ஆக்சிஜன் நிறைய இருக்கிற எல்லாமே வர்றதுனால லிவருக்கு வந்து கார்த்திகம்மா வாய்ஸ் கேட்கல. போகோஸ்ட் கொடுங்க உங்களுக்கு. வெளியில வந்துட்டாங்க போல இருக்குமா, வெயிட் பண்ணலாம். மைக்க ஒரு தடவை டச் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சாரி, ஒரு கால் வந்ததுல கட் ஆயிடுச்சு, சாரி. ஓகே. ஸோ நம்ம சாப்பிட்ட உணவுல இருந்தும் வர சத்துக்கள் பிளஸ் ஆக்சிஜன் நிறைந்த பிளட் இது ரெண்டுமே வந்து லிவருக்கு வர்றதுனால லிவருக்கு வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற தன்மை வந்து இருக்கு.
லிவர் வந்து நம்ம உடம்புல பண்ற ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ லிவர் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அக்குபஞ்சர் ரிலேட்டடா வந்து சில விஷயங்கள் சொன்னேன் இல்லையா. லிவருக்கு சுவை வந்து புளிப்பு, அதோட வெளி உறுப்பு வந்து கண், இதெல்லாம் சொன்னேன். ஸோ இப்ப லிவரை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் பண்ணோம் அப்படின்னா லிவர் வந்து நல்லா இருக்கும், மரம் மூலகம் நல்லா இருக்கும். லிவர் மட்டும் கிடையாது, பித்தப்பை ரெண்டுமே வந்து எப்படி நல்லா இருக்கும் அப்படின்றது சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம். உணவு முறையில பாத்தீங்க அப்படின்னா உணவுல வந்து சுவை வந்து புளிப்புன்னு சொன்னேன். நம்ம ஆல்ரெடி நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து செரிமானம் ஆகாம உள்ள தங்குறப்ப வந்து அது புளிப்பு சுவையா தான் மாறும். சோ நம்ம இப்ப இருக்கிற இதுல வந்து எல்லாருமே யாரும் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது கிடையாது. அடுத்தடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம உடம்புல வந்து என்னவா மாறும் அப்படின்னா புளிப்பு சுவையா தான் மாறும். சோ ஆல்ரெடி நம்ம உடம்புல புளிப்பு சுவை அதிகமா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், இந்த லிவர் வந்து அதை டீடாக்சிஃபை பண்றதுக்கு அதிகப்படியான வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு புளிப்பு சுவையை கம்மி பண்ணி சாப்பிடுறதும் அதே மாதிரி பசிச்சு சாப்பிடுறதும் இந்த லிவருக்கு நம்ம கொடுக்குற ஒரு நல்ல விஷயம். நம்ம உடம்புக்கு நம்ம பண்ற நல்ல விஷயம் அப்படின்னா பசிச்சு சாப்பிடுறது. இது வந்து ஃபர்ஸ்ட் திங். பசிச்சு சாப்பிடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா லிவர் வந்து ரொம்ப அதிகப்படியான வேலைகளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பசி இல்லாம சாப்பிடுறப்பதான் வந்து லிவருக்கு நம்ம அதிக பர்டன் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம். நெக்ஸ்ட், இப்போ உணவுல வந்து சுவை வந்து புளிப்புன்னு பார்த்தோம், அதை வந்து பேலன்ஸா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட், வெளி உறுப்பு வந்து கண்ணுன்னு சொன்னேன். நம்ம கண்ணுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லிவர்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நம்மளுக்கு வெளிக்காட்டுற ஒரு உறுப்பு தான் வந்து கண். கண்ணு வந்து எரிச்சல் ரெட்டா இருக்கு, கண்ணுல தண்ணி வருது, கண்ணுல வர எண்பர்ல வந்து எனர்ஜி கம்மியா இருக்கு, லிவர் அதிகப்படியான வேலைகள் செய்யுது அப்படின்றதுக்கான வெளிப்பாடுதான் வந்து வெளி உறுப்பு தான் வந்து நம்ம கண்ணு. ஸோ நைட்டு பாத்தீங்கன்னா இந்த 11 to 3 நான் பிரத்யேகம் இந்த நேரத்துல வந்து லிவர் வந்து வேலை வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. நைட்டு மேக்சிமம் 10 o'clock வந்து நம்ம தூக்கத்துக்கு ரொம்ப கண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரியான வேலைகள் கொடுக்காம இருக்கிறது வந்து நம்ம கண்ணுக்கு பண்ற ஒரு நல்ல விஷயம். சோ கண்ணு நல்லா இருக்கு அப்படின்னா லிவரும் நல்லா இருக்கு அப்படின்றது அர்த்தம். வேற என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்லியா டின்னர் சாப்பிடுறது. டின்னரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா சாப்பிடுறோமோ சாப்பிட்டுட்டு நைட் 10 o'clock படுக்கிறதுக்கு போயிடணும். ஏன் சீக்கிரமா டின்னர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றேன்னா லிவரோட பிரத்யேக நேரம், லிவரும் கேல் பிளாடரும் பிரத்யேகமா இந்த 11 to 3 இந்த டைம்ல வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு உடம்புல இருக்க எல்லா கழிவுகளையுமே வந்து டீடாக்சிஃபை பண்ற வேலையை வந்து நைட்ல தான் பண்ணும். அதாவது நைட்டு 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் லிவர் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். அதையும் புதுப்பிச்சுக்கும், பிளஸ் நம்ம உடம்புல இருக்க கழிவுகளையும் வந்து நீக்கத்துக்கான வேலைகளை வந்து பண்ணும். அந்த டைம்ல நம்ம போயிட்டு அப்பதான் வந்து 10 மணிக்கு போய் டின்னர் சாப்பிடுறது இல்ல பிரியாணி சாப்பிடுறது, எந்த ஒரு விதமான உணவு பொருட்களும் வந்து வயிற்றுல அப்ப இருக்கக்கூடாது. 3 hours முன்னாடியே நம்ம சாப்பிட்டு செரிமானம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து என்ன ஆகும்னா டைஜஷன் ஃபுல்லா முடிஞ்சு உடம்பு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ், இதை டீடாக்சிஃபை பண்ற ப்ராசஸ்க்கு வந்து உடம்பு ரெடி ஆகும். நம்ம அந்நேரத்துக்கு போய் சாப்பிட்டோம் அப்படின்னா டீடாக்சிஃபை பண்ற டைம்ல வந்து லிவர் வந்து டீடாக்சிஃபை பண்ணாது. அப்போதான் வந்து செரிமான ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ திருப்பி நம்ம வந்து லிவருக்கு ஒரு பர்டன் கொடுக்குற மாதிரி தான், லிவரை வந்து நம்ம கஷ்டப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ ஏர்லியா டின்னர் சாப்பிடணும், நைட்டு 10 மணிக்கு தூக்கத்துல இருக்கணும். இது பண்றப்ப லிவர் வந்து நல்லா இருக்கும், நம்ம உடம்புமே ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி ஃபுட்ல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணலாம், ஃப்ரைடு ஃபுட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணலாம், பேக்கட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்றப்ப உணவு வந்து பசிச்சு அதே மாதிரி தண்ணீரை வந்து தாக எடுத்து குடிக்கிறப்ப லிவர் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து லிவரை நம்ம லிவரு பிளஸ் நம்ம கேல் பிளாடர்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள். நான் சொன்னேன் இல்லையா, உடல் சோர்வு, உடல் வலி, உடல் அசதி எல்லாம் வருது. ஏன் வருது அப்படின்னா
லிவருக்கு நம்ம அதிகப்படியான வேலைகள் கொடுக்கும் போது லிவர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள வந்து படுக்க வச்சு நம்மள வந்து ஓகே இவங்க வந்து இப்போதைக்கு நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெஸ்ட்ல இருந்தாதான் நம்ம உடம்ப வந்து நம்ம கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற சிம்டம்ஸ் தான் வந்து இந்த உடல் அசதி, உடல் வலி, இது எல்லாமே தலைவலி, இதெல்லாம் வந்து அதோட சிம்டம்ஸ் தான். ஸோ அப்பயாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உள்ள ஏதோ அதிகமா சேர்ந்துருக்கு, அதோட தாக்கம் தான் நமக்கு இப்படி வெளியே காட்டுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான நேரத்துல கொடுக்கும் போது நம்ம உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம வந்து சந்தோஷமா எந்த ஒரு மருத்துவ இதுவும் வந்து நாடாம ஆரோக்கியமா வாழ்வியலே வச்சுக்கிட்டு ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கலாம். ஸோ நன்றி. இப்போ வந்து அனிதாக்கா வந்து கேல்பிளாடர் பத்தி துவங்குவாங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ். நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இத்தனை நேரம் கல்லீரல் பற்றி சிறப்பாக நமக்கு உரையளித்த கார்த்திகா அம்மா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். இந்த கல்லீரலுடைய துணை உறுப்பான பித்தப்பை, அதை பற்றிய அமைப்பும் அதனுடைய செயல்கள் பற்றியும் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல காமிச்சிருக்க மாதிரி கல்லீரல் லிவருக்கு கீழே ஒரு பச்சை கலர்ல ஒரு உறுப்பு இருக்கு. அதுதான் வந்து பித்தப்பை. நம்ம உடல்ல இருக்கிற சிறிய உறுப்பு பித்தப்பை. அது கால் பிளாடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இது வந்து ஒரு ஜீரண உறுப்பு. இது வந்து நம்ம அப்டாமினல் கேவிட்டிங்கிற வயிற்று குழியில வலது புறம் கல்லீரலுக்கு கீழே அமைஞ்சிருக்கு. பித்தப்பை அப்படின்றத பெயருக்கு ஏத்த மாதிரி அது ஒரு பேக் மாதிரி இருக்கும். அந்த பலூன் போன்ற வடிவத்தில் இருக்கும். இதுக்குள்ள எதுவுமே இருக்காது சொல்ல போனா. அது வந்து ஒரு வெற்றிடமா தான் இருக்கும். அது வந்து ஒரு பச்சை கலர் ஹாலோ ஆர்கன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. பித்தப்பை வந்து தசைகள், ஜவ்வுகளான பை. அது கல்லீரல்ல உற்பத்தி ஆகிற பித்த நீரை இதுல சேமிச்சு வைக்கிறதுக்காக தான் இந்த பித்த பை இருக்கு. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செறிவூட்டப்பட்ட பித்த நீர் நமக்கு தேவைப்படும். எப்படா நம்ம ரொம்ப அதிகமான கொழுப்புள்ள பொருட்கள் சாப்பிடும்போது அதை உடைச்சி கரைச்சி அதை ஜீரணம் பண்றதுக்கு செறிவூட்டப்பட்ட பைல் ஜூஸ் வேண்டும். அதாவது பித்த நீர் வந்து லிவர்ல இருந்து அப்படியே வர்றது கொஞ்சம் தண்ணியா இருக்கும். அதை கான்சென்ட்ரேட்டா திக்கா மாத்துறதுக்கு உள்ள இடம் தான் வந்து பித்தப்பை. அந்த பையில தேங்கும் பொழுது அது கொஞ்ச நாள் தேங்கி தேங்கி வந்து அந்த செறிவூட்டு தான் ஆயிருக்கும். அப்போ கொஞ்சம் ஹார்டா டைஜஷன் ஆகக்கூடிய பொருட்கள் நம்ம உள்ள சாப்பிடும்போது அது ஜீரணம் பண்றதுக்காக இந்த பித்தப்பையில இருந்து அந்த கான்சென்ட்ரேட்டட் நீர் வந்து சிறுகுடல் மூளை இடத்துல வந்து சேரும். இது எவ்வளவு அளவுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா 7 முதல் 10 சென்டிமீட்டர் அகலம் இருக்கும், 4 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும் அப்படின்ட்டு கணிச்சிருக்காங்க. இது உள்ள வந்து 30 முதல் 50 ml வரை பித்த நீரை சேமித்து வைக்க முடியும். இது வந்து இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு. இப்போ அடுத்தது வந்து பித்தப்பையின் முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய விதமான பொருட்கள் இருக்கும். அதுல வந்து ஜீரணம் பண்றதுதான் இது முக்கியமான வேலை. இது வெவ்வேறு உணவுப் பொருட்களுக்கு வெவ்வேறு விதமான ஜீரணம் செய்யக்கூடிய என்சைம்ஸ் அங்க வந்து சேரும். உணவுல இருக்கிற மாவு பொருள், புரத பொருள், கொழுப்பு, இதெல்லாம் பல பொருட்கள் இருக்கு. இந்த பல கொழுப்புகளை ஜீரணம் பண்ண பல என்சைம்ஸ் வரும். ஆனா கொழுப்பு சத்தை உடைத்து ஜீரணம் செய்கிற முக்கியமான வேலையை பைல் எனப்படும் பித்த நீர் தான் அது செய்கிறது. அது கல்லீரலிருந்து உற்பத்தி ஆகி பித்தப்பையில் வந்து சேகரிக்கிறது. அது கெட்டியாக அது கல்லாக சில சமயம் மாறுகிறது. அதுதான் வந்து பித்தப்பையில கல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கான்சென்ட்ரேட்டர் ரொம்ப அதிகமாகி அந்த பித்தப்பையில இருந்து வெளியில போக முடியாத அளவுக்கு கான்சென்ட்ரேட் ஆகும்போது அங்க வந்து பித்தப்பையில கற்கள் அது உண்டாகுது. அது அப்போ வந்து அது வலியை உண்டாக்கும். இந்த பித்தப்பையில கல் இருக்கும்போது அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனா அங்க இருந்து அது வெளியில வந்து பைல் டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அடைக்கும் பொழுது அது வந்து வலியை உண்டாக்கும். அப்போ அது வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இப்போ ஒரு பிக்சர் நான் ஷேர் பண்றேன் பாருங்க.
அந்த 3மே வந்து சேர்ற இடம் இருக்கும். ஏதாவது பித்தப்பையில இருந்து வரக்கூடிய பித்த நீர், அதுக்கப்புறம் லிவர்ல இருந்து கல்லீரல்ல இருந்து வரக்கூடிய பைல் ஜூஸ். இது வந்து பித்தப்பையில இருந்து வர்றது கான்சென்ட்ரேட்டடா வரும். லிவர்ல இருந்து வர்றது டைரக்டா அந்த பையில வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய சிறுமுறையில வந்து இதெல்லாம் வந்து ஒண்ணா வந்து சேரும். இப்போ இன்னொரு இடம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த சேர இடத்துல அந்த டக்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் அந்த கல் நின்னாதான் வந்து வலி வரும். அப்பதான் வந்து பிரச்சனை இருக்கும். இந்த பித்தப்பை உள்ள கல் இருந்தாக்கா ஒரு வலியும் தெரியாது, நமக்கு சிம்டம்ஸ் தெரியாது. ஆனா அந்த காமன் பைல் டக்ட் அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து கல் நின்னுருச்சுன்னா அப்பதான் வந்து வலி வரும். அதுக்கப்புறம் தான் போய் இப்ப என்ன ஆச்சுன்ட்டு போய் பார்க்க போவாங்க. இது வந்து ரத்தத்துல கலந்துருச்சு அப்படின்னதான் அப்போ ஜாண்டிஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து நம்ம எப்பெல்லாம் நாம அதிக கொழுப்புள்ள உணவை சாப்பிடுறோமோ அப்பெல்லாம் பித்தப்பை சுருங்கி விரிஞ்சி அதுல உள்ள இருக்கிற ஜீரணம் செய்யக்கூடிய பித்த நீரை அது டியூப் வழியா வெளியில அனுப்பணும். அப்போ அப்படி அனுப்பும்பொழுது அந்த இடத்துல பாதையில சென்று கற்கள் இருந்து 2 வகைப்படும். அந்த 2 வகை கற்கள் என்ன பாத்தீங்கன்னா கொழுப்புக்கள், மற்றொன்று பித்தப்பையில இருக்கிற உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா பித்த பையில வந்து இந்த கொழுப்புகளோட சேர்ந்து போது அது அங்க ஒரு மஞ்சள் நிறமாகவும் இன்னொன்று கருப்பு நிறமாகவும் கல்லாக அது தோன்றும். இது யார் யாருக்கெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதிகமா கொழுப்பு சாப்பிடுறவங்க, அடுத்தது பித்தப்பை நகரும் தன்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்ப கல் உருவாகும். ரொம்ப உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு உருவாகும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலம் முடிந்த பிறகு ஈஸ்ட்ரோஜன் வர்றது குறைஞ்சிரும். அப்ப வந்து பித்தப்பையில கற்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பித்தப்பையில கல் உண்டாகுச்சுன்னா அத வரத்துக்கு முன்னாடி நமக்கு எந்த சிம்டம்ஸும் தெரியாது. வந்த பிறகு நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வலி ஏற்படும். அது வலது பக்க தோள்பட்டையில வலி ஏற்படும். மயக்கம் வரும் சில பேருக்கு. சில பேருக்கு வந்து கலர், இந்த யூரின் கலர் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கும். பசி குறைவாக இருக்கும். அவங்களுக்கு செரிமானம் சரியாக நடைபெறாது. மலம் வந்து வேற கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மயக்கம், வாந்தி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து சிம்டம்ஸ். தலைவலி, எப்பவுமே தலைவலி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்கள் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும். கொஞ்சம் மங்களா தெரிய ஆரம்பிக்கும் கண்கள். ஏன்னா நம்ம பித்தப்பையும் அப்புறம் அந்த லிவரோட வெளி உறுப்பு வந்து கண்ணு, அது உள்ள ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிச்சுன்னா அதுல காமிக்கக்கூடிய உறுப்பு வந்து நம்ம கண்கள் மூலியமா தான் அது தெரியப்படுத்தும். அப்போ அந்த கண்கள் மஞ்சள் நிறமாவோ மங்களா தெரியுதோ அப்படின்னா பையில பிரச்சனை இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி வரத்துக்கு பேரு அது அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்னு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இத வந்து என்னென்ன அவங்கள சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாம், பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம், நட்ஸ் நிறைய எடுத்துக்கலாங்க, சிறு தானியங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பாடி ஹீட் அதிகமானாதான் இந்த பித்தப்பையில கற்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. முடி அதிகமா உதிர்வது வந்து இதனுடைய அறிகுறிகள். இதெல்லாம் அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த பித்தப்பையில கற்கள் இருக்குதான்றது. ஏன்னா வந்து இந்த பித்தப்பையில கல் இருக்கும் நம்மளுக்கு தெரிய வராது. அது வெளியில வரும்போதுதான் எங்கேயாவது ஒரு அடைப்பு, இந்த டக்டுல போய் அடைச்சாதான் நமக்கு ரொம்ப வலி வரும். அப்பதான் போய் தெரிய வரும். அப்ப போய் ஸ்கேன் போய் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த பித்தப்பை உள்ள நிறைய கற்கள் தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, அறுவை சிகிச்சை தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு ஆங்கில மருத்துவர்கள் அந்த பித்தப்பைய கட் பண்ணி எடுத்துடுறாங்க. பித்தப்பை எடுக்கிறது வந்து நிறைய பல பிரச்சனைகள் உண்டாக்கும். அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப வந்து அந்த பித்தப்பை எடுக்காம இருக்க நம்ம என்னென்ன உணவுகளை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றத பத்தி சொல்றேன். அதிக கொழுப்புள்ள, அதிக புளித்த மாவு, அதுக்கப்புறம் அதிகமாக எண்ணெயில் வறுத்தது. இப்போ சிப்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கடையில வந்து அது எப்போ பண்ண எண்ணெயோ அதை மறுபடியும் அதை வந்து அதுல சூடு பண்ணி அதுல வந்து சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த எண்ணெய் வந்து ரொம்ப கொழுப்பு அதிகம் உள்ள எண்ணெயா இருக்கும். அந்த எண்ணெயை அவங்க மறுபடியும் சூடு பண்ணி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அது எளிதில் நமக்கு ஜீரணம் ஆகாது. வெளியில சிப்ஸ் கடையில வைக்கிற
ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து அந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா மணிக்கணக்குல சூடேறிட்டே இருக்கும். அதுல வறுத்து வறுத்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்ப நிறுத்துவாங்க, எப்ப அதை சூடு பண்ணாம விடுவாங்க நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு முறை சூடு பண்ணிட்டு அதுக்கு அடுத்த முறை சூடு பண்ணாலே அதுல விஷத்தன்மை அதிகமாகும். நம்ம உடம்புக்கு சேராத கொழுப்பா அது கெட்ட கொழுப்பா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதை தவிர்த்தது ரொம்ப நல்லதா இருக்கும் நமக்கு. அதே மாதிரி கொழுப்பு ரொம்ப மிகவும் குறைவாக சாப்பிட்டாலுமே அதுல பித்தப்பையில கற்கள் தேங்குன்றாங்க. ஏன்னா இப்போ அந்த கொழுப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு, நேச்சுரலா சாப்பிடுறாங்க, சமைக்காத உணவா சாப்பிடுறாங்க, ஆயில் கண்டென்ட்டே இல்லாத சாப்பிடுறாங்கன்னா அந்த பைல் ஜூஸ் கலெக்ட் ஆகிற பித்தப்பையில வந்து அந்த பித்த நீர் தேங்கி தேங்கி அது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா ஆகி அது வந்து கல்லா மாறிடும் அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ நம்ம நல்ல கொழுப்புள்ள பொருட்கள், நம்ம வீட்டுல சமைச்ச கொழுப்புள்ள பொருட்கள் சாப்பிட்டுட்டே இருந்தா அந்த பித்தப்பையில இருக்க நீரை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்துற அளவுக்கு தினமுமே அது வந்து வெளியில வந்து பயன்படுத்துற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அந்த இப்ப நிறைய பேர் வந்து டயட்ல இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் ஆயில் இல்ல, நோ ஆயில் நோ பாயில் அந்த மாதிரி ஃபுட் எப்பவுமே கண்டினியூஸா சாப்பிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கற்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்ப ஆய்வுல சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கற்கள்ல வந்து 2 விதமா இருக்கும். சைஸ்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும். 3 mmல இருந்து பெரிய கற்கள் வரைக்கும் அது உண்டாக்கும். இதுக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாறு வந்து வாரத்துல 2 முறை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அலோபதியில பாத்தீங்கன்னா அதற்கு எந்த விதமான மருந்தும் கிடையாது. அத வந்து முதல்ல சர்ஜரி பண்ணி அதை எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து அது சர்ஜரி மூலியம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பித்த பையில உள்ள அந்த கேமரா மாதிரி ஒண்ணு அனுப்பி அதாவது நம்ம உடம்புல அனுப்பி லிவருக்கு அடியில இருக்கும், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த கட் பண்ணி அதை எடுத்துருவாங்க. இன்னொன்னு வந்து லேப்ராஸ்காலிக் மூலமா அதன் வழியில வந்து அதை ரிமூவ் பண்றாங்க. எப்படின்னா ஒரு 4 பக்கத்துல இருந்து ஒரு லேசர் பீம் மாதிரி போட்டு அதை வந்து லேசர் மூலம் இந்த கற்களை உடைச்சிட்டு அதை வந்து ஒரு மெஷின் மூலமா அந்த கற்களை உள்ள அப்படியே எடுத்துருவாங்க. முதல்ல லேசர்ல அனுப்பி அந்த கற்களை சின்ன சின்னதா உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கற்களை எல்லாத்தையும் உள்ள இருந்து வெளியில டியூப் மூலமா வெளியில எடுத்து அதை கிளீன் பண்றாங்க. இது மாதிரி பண்ணா கூட பரவாயில்ல. ஆனா இன்னொன்னு என்ன பண்றாங்க அட்வான்ஸ்டா பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அந்த 4 இடத்துல ஒரு ஹோல் போட்டு அதுக்குள்ள இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இதுல அந்த பித்தப்பைய கட் பண்ணி அப்படியே அதுல உறிஞ்சி வெளியில எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டா வந்திருக்கு தவிர அதனால நமக்கு நிறைய பலன்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலது பலன்களா இருக்கும், ஆனா நிறைய கெடுதிதான் இருக்கும். இந்த மாதிரி பித்தப்பை வந்து ஆங்கில மருத்துவத்துல அதை ரிமூவ் பண்ணிடலாம், நமக்கு அவசியம் இல்லாதது ஒன்று அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனா அது ரொம்பவும் அவசியம்தான். எந்த உறுப்புமே வந்து இறைநிலை வந்து நமக்கு தேவையில்லாதது எதுவும் படைக்கல, எல்லாமே தேவையானதுதான். இதுதான் வந்து 3 விதமான கற்கள். இது பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து கொலஸ்ட்ரால் கல்லு, அடுத்தது வந்து பிக்மெண்டேஷன் கல்லு கருநிறத்துல, இது 2ம் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது வந்து மிக்ஸ்டு ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கற்கள்லாம் வந்து அவங்க முதல்ல நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வச்சிருந்தோம்னா இந்த கற்கள் உண்டாகாம நம்ம பாதுகாத்துக்கலாம். ஆனா அதை நம்ம தவறிடுறதால கற்கள் உண்டாகுது. உண்டாகும் போது நம்மளுக்கு தெரியறது இல்ல. அது வந்து பெருசாகி இப்ப இந்த படத்துல பாருங்க, இந்த கற்கள் வந்து உள்ள ஃபார்ம் ஆயிருக்கும், நமக்கு தெரியாது. ஆனா அது வெளியில வரும்போது இந்த இடத்துல வந்து அடைக்கும் போதுதான் வந்து வலி உண்டாக்கும். இது இந்த அடைச்சிருக்கு பாத்தீங்களா? சோ அப்பதான் வந்து நமக்கு தெரிய வரும் இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. உடனே டாக்டர் கிட்ட போனா அவங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, நிறைய பித்தப்பையில ஃபுல்லா கல் இருக்கு, அதை உடனடியா அகற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அதை அகற்றிடுறாங்க. இப்போ வந்து ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு சென்னையில மட்டுமே 70 சர்ஜரி பண்ணி பித்தப்பை அறுவை சிகிச்சை செஞ்சு அதை எடுத்துடுறாங்களாம் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஒரு நாளைக்கு 70 பேருக்கு சர்ஜரி பண்ணாங்கன்னா அப்ப உலகம் முழுக்க எத்தனை பேர் இந்த அறுவை சிகிச்சை செய்யறாங்க நம்ம இணைச்சு பார்க்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, துரித உணவு, பதப்படுத்தப்பட்ட உணவு, தூக்கமின்மை, இரவுல தூங்காம மொபைல் இல்ல டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா பித்தப்பையில கற்கள் ஏற்படும். அதீத எண்ணெயில பொரிச்ச இறைச்சி, அதாவது அதில எண்ணெய் பொரிச்ச சிப்ஸ் ஸ்நாக்ஸ் அது சொன்னேன். அது தவிர இறைச்சியே வந்து நிறைய எண்ணெயில பொரிச்சு நல்லா டேஸ்டா வரணும், நல்லா வறுத்து அதெல்லாம் சாப்பிடுறாங்க. அதனாலவும் நிறைய பித்தப்பை கற்கள் உண்டாவதுக்கு காரணமா இருக்கிறது. ஊறுகாய் யார் விரும்பி சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கும் பித்தப்பையில கற்கள் உண்டாவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது.
இப்ப வந்து டீடாக்ஸ் செய்யப்பட வேண்டும். அதாவது நம்ம உடம்புல உள்ள கழிவுகளின் தேக்கம் தான் நோய் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றது லிவரோட வேலை. லிவரும் பித்தப்பையும் இதனுடைய வேலை. சோ இத வந்து முறையாக டீடாக்ஸ் பண்ணாக்கா நம்ம உடம்புல இருக்கிற கழிவை வெளில எடுக்கும்போது பித்தப்பையும் அதுல கிளீன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாறு சொல்லிட்டு ஆப்பிள் ஜூஸ் இந்த வந்து பித்தப்பைய கல்ல கரைக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்க, அதாவது கல்லீரல் பிரச்சனை, அதாவது கல்லீரல்ல பிரச்சனை இருக்கிறதுனால அதனாலயுமே வந்து பித்தப்பையில கற்கள் உண்டாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து அதிகமா கொழுப்பு உள்ளது, உப்பு அதிகமா தேங்கும் போதுதான் கற்கள் தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து நம்ம இது உணவு முறையில மாற்றம் என்ன பார்த்தோம், நம்ம என்னென்ன அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். இந்த உணவு முறைகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம நல்லா ருசிச்சு ரசிச்சு மென்னு சாப்பிடும்போது பலவிதமான பிரச்சனைகள் நம்ம தவிர்க்கலாம். அசைவ உணவுகள் நிறைய தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு அன்பாலிஷ்டு ரைஸ், அதை வந்து அதுவும் சாப்பிடாம சிறுதானியங்கள், நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள் உணவுகள் சாப்பிடும்போது இந்த கற்களை அவாய்ட் பண்ணலாம். நம்ம காலையில 200 ml எலுமிச்சை சாறு 10 டிராப்ஸ் அதுல விட்டுட்டு இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் அப்படின்னு சொல்றாங்க, இதையும் கலந்து குடிக்கும்போது அந்த கற்கள் குறைவதாக சொல்றாங்க. கருப்பு திராட்சை சாறு, அதுதான் வந்து மெயினா நம்மளுடைய பித்தப்பை மற்றும் கல்லீரல்ல வர பிரச்சனைய சரி பண்ற ஒரு ஜூஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா கருப்பு திராட்சை. அது கொட்டையோட இருக்கும். அதை நல்லா மிக்சியில அடிச்சு மெதுவா ருசிச்சு குடிக்கும்போது இது நல்ல தீர்வை கொடுக்கும். இது வந்து ராஜபாளையத்துல நம்ம டீடாக்ஸ் ப்ரோக்ராமுக்காக போகும்போது இதை கட்டாயம் ஒரு டம்ளர் ஃபுல்லா கொடுத்தாங்க. அதை நிதானமா ரசிச்சு குடிக்கும்பொழுது கட்டாயம் நம்மளுடைய கல்லீரலும் பித்தப்பையில இருக்கிற கற்கள் கரையும் அப்படின்னு சொல்றாங்க. வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும். பாடியோட ஹீட்டுனால கற்கள் உண்டாகும் கண்டிப்பா. சோ அந்த பாடியோட ஹீட்டை ரிலீவ் பண்றதுக்கு 2 நாள் தலைக்கு எண்ணெய் வச்சு கண்டிப்பா குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குளிச்சாக்கா அதுவே வந்து வராம தவிர்க்கலாம். அதை நம்ம இருக்கிற உடம்ப நம்ம நல்லா வச்சுக்கணும்னா இது மாதிரி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொள்ளு ரசம் நைட்ல ஊற வச்சு அதை காலையில எடுத்து அதை கொதிக்க வச்சு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்தா கூட இது குறையும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வாழைத்தண்டு, பைனாப்பிள் ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ் இதெல்லாம் அதிகமா சாப்பிடும்போது அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப நைட்ல ஷிஃப்ட்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சிக்கல் வரும், அதுக்கப்புறம் மலச்சிக்கல் வரும். இதெல்லாம் வந்து அவங்க நீர் சக்தி இல்லாததான் இதுக்கு காரணம். அவங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம்னா, உபவாசம் இருந்தாலே உடம்பு வந்து தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்ள ஆற்றல் இருக்கிறது. உபவாசம் எப்படி இருக்கணும்னா, அன்றைக்கு ஃபுல்லா எதையும் சாப்பிடக்கூடாது, நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது, அமைதியா நம்ம படுத்து இருந்தோம்னா உடம்பு தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்ளும். ஏன்னா அக்குபஞ்சர் முறையில பாத்தீங்கன்னா உடல் வந்து 2 வேலையை தான் செய்யும். ஒண்ணு அசிமிலேஷன், இன்னொன்னு எலிமினேஷன். என்னன்னா நம்ம உணவு பொருட்களை ஜீரணம் பண்ற வேலை, இன்னொன்னு கழிவுகளை வெளியேற்ற வேலை. இப்போ உணவு எதுவுமே கொடுக்காம தண்ணி மட்டும் கொடுத்துட்டே வந்தாக்கா அப்போ ஜீரணம் பண்ற வேலை இருக்காது. அந்த ஜீரணத்துக்கு அனுப்புகிற அந்த சக்தி, அது வந்து அந்த சக்தி வந்து இப்போ கழிவு நீக்கத்துக்கு போயிடும். ஏன்னா சாப்பிடுறது எதுவும் வரல, சாப்பிட போறது இல்ல அப்படின்னு நம்ம முன்னால நம்ம மனசுக்கு நம்ம சொல்லி வச்சிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தெரியும், இவங்க நாளைக்கு சாப்பிட போறது, நம்ம உபவாசம் இருக்க போறோம்னு முன்னாள் ராத்திரியே வெறும் பழங்கள் சாப்பிட்டு எளிமையா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அடுத்த நாள் என்ன ஆகும்னா இந்த பாடி தன்னைத்தானே டீடாக்ஸ் பண்ற வேலையை ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு ஃபுல் டே தண்ணி வரைக்கும் குடிச்சிட்டு வரும்போது இது வந்து ஃபுல் கிளென்சிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நிறைய கிரானிக் பிரச்சனை இருக்கிறவங்கள அவங்க டாக்டர் அட்வைஸ் படி கேட்டுக்கிட்டு இந்த டீடாக்ஸ் விரதம் இருக்கிறத கடைபிடிக்கலாம். மிச்சப்படி நல்லா ஹெல்த்தியா இருக்கிறவங்க இந்த வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல மாசத்துக்கு ஒரு தடையோ வெறும் ஒரு தண்ணி குடிச்சு உபவாசம் இருந்தாக்கா நம்ம உடம்புல தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளும். சூப், கஞ்சி நிறைய கொடுத்து வந்தா கூட அந்த கற்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா நம்ம வந்து இரவு உணவு 7ல இருந்து 7:30க்குள்ள நன்றாக மென்று ருசிச்சு சாப்பிடணும். அதுக்கப்புறம் இரவு 9ல இருந்து 10 மணிக்குள்ள நம்ம தூங்கிட்டோம்னா லிவர் உண்டான நேரம் வந்து இரவு 11 மணிக்கு நம்ம படுக்கிறோம். அந்த லிவர் வந்து அந்த கிளீன்சிங் வேலையை ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய உணவு வந்து நம்ம 6:30ல இருந்து 7க்குள்ள சாப்பிட்டு முடிச்சாதான் 9 மணி நம்ம படுக்கும்போது நம்மளோட வயிறு காலியா இருக்கும். நம்மளோட ஜீரண வேலை ஃபுல்லா முடிஞ்சிருச்சுனாதான் அதுக்கப்புறமா தான் கழிவு நீக்க வேலைக்கு போகும். அதனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா சாப்பிடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு
இரவுல லிவரோட வேலை அதிகமா நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்க முடியும். நிறைவாக நாம மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் இருந்தால் நம்ம உடல்ல பெரும்பாலான பிரச்சனைகளை நம்மளால் தவிர்க்க முடியும். ஆரோக்கியமாக வாழலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். இதுவரை லிவரை பத்தியும் அந்த பித்தப்பைய பத்தியும் ரொம்ப விளக்கமா கார்த்திகா அம்மாவும் அனிதா அம்மாவும் சொன்னாங்க. நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். வாழ்த்தையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். அனைவரும் துரியல் நின்று வாழ்த்துவோம். கார்த்திகா அம்மா அவர்களும் அனிதா அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 2 பேருக்கும் கோடி கோடி நன்மைகள். நன்றிகள் அம்மா. நீங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய டாபிக்ஸ் 2 பேரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, இதை பத்தி ஒரு ரீகேப் கொஞ்சம் கொடுத்துடலாமாமா? சரிம்மா, செய்யலாம். முதல்ல வாழ்த்திடுங்க, அப்புறம் ரீகேப். ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்தியாச்சுமா, 2 பேரும் வாழ்த்தியாச்சு. வாழ்க வளமுடன். முதல்ல வந்து கார்த்திகா அம்மா வந்து லிவர் பத்தி சொன்னாங்க. அதாவது லிவர் தான், அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அது வந்து அக்குப்ரெஷர் இதுல வந்து கல்லீரல், அதை வந்து மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இரவு வந்து 11 to 3 தான் அதனுடைய வேலை சிறப்பாக அது செய்யுது. அதனால நம்ம வந்து அந்த நேரத்துல நாம வந்து தூங்கி நம்ம உடலுக்கு ஓய்வு கொடுக்கும்போது அது சிறப்பாக வேலை செய்யும். தன்னுடைய லிவர்னுடைய ஸ்பெஷல் அதனுடைய வேலை என்னன்னா சுத்திகரிக்கக்கூடியது. அதை வந்து அந்த வேலையை வந்து அது சிறப்பாக செய்வதற்கு நாம வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாம தூங்கினா மட்டும் போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கழிவுகளின் தேக்கம் தான் நோய். அப்போ அந்த கழிவுகளை வந்து டிடாக்ஸ் பண்றது வந்து அதனுடைய முக்கியமான வேலை, லிவருடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனுடைய அமைவிடம் எங்கே இருக்கு அப்படின்னு, வயிற்றுக்கு வலது பக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பிக்சர் போட்டு காமிச்சாங்க. அந்த இரத்த நாளங்களை பத்தி ரொம்ப விரிவா விளக்கமா சொன்னாங்க. அப்புறம் இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா, லிவருடைய ஸ்பெஷல் வந்து மறுபடியும் வளரக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. ஏன்னா பிளட் சப்ளை வந்து அதுக்கு 2 இடத்துல வர்றதுனால அது வந்து தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 2 இடத்துல இருந்து, ஒண்ணு ஹார்ட்ல இருந்து வருது, இன்னொன்று வந்து வயிறு, சிறுகுடல், ஸ்பிளீன், அது வழியெல்லாம் வந்து அதுக்கு வருது. அதனால வந்து அது வந்து சீக்கிரமா தன்னை புதுப்பிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனுடைய வெளி உறுப்பு வந்து கண் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது சுவை வந்து புளிப்பு. அந்த புளிப்பு சுவையை வந்து நாம வந்து அளவோட பயன்படுத்திக் கொள்ளணும், அல்லது கம்மியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த லிவரை வந்து நம்ம எப்படி பாதுகாப்பா வச்சுக்கலாம், அது கெட்டு போகாம வச்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த புளிப்பு சுவையை குறைச்சிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் அதனுடைய துணை உறுப்பு, வெளி உறுப்பான கண் அப்படி வந்து கண் எரிச்சல், கண்ணு சிவப்பாகுறது, தண்ணி வடிகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா லிவர் வந்து அதனுடைய தன்மை வந்து இந்த கண்ணின் மூலமாக தான் அது காமிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. அதனால கண்ணுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம இரவுல வந்து வெளியே சாப்பிடணும், 7 to 7:30 சாப்பிடணும், 10 மணிக்குள்ள தூங்கிடணும். அதுதான் அவங்க முக்கியமா சொன்னது. தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதனுடைய அறிகுறி வந்து என்னன்னா, நமக்கு வந்து உடல் சோர்வு, உடல் வலி, உடல் அசதியா இருக்கிறது, தலைவலி, இது எல்லாமே வந்து லிவர் வந்து
அது அது கெட்டு போறதுக்கு உண்டான அந்த அதனுடைய அறிகுறி தான் இது எல்லாமே இருக்கும். அப்போ அதுக்கு நாம இந்த பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பண்ணும்போது நாம இதுல இருந்து எல்லாம் மீண்டு ஆரோக்கியத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கார்த்திகா அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி உணர்வோடு வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்து நல்கிறோம். அடுத்ததாக அனிதா அம்மா பித்தப்பையை பத்தி சொன்னாங்க. கல்லீரலோட துணை உறுப்பு தான் பித்தப்பை. அது கல்லீரலுக்கு கீழே வலப்பக்கமாக ஒரு பேக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தசைகள் ஜவ்வுகளால் ஆனது. அதுக்குள்ள இருக்கிற பித்த நீர் கான்சென்ட்ரேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனுடைய சைஸ் 7 முதல் 10 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய பித்த நீர் 30 இருந்து 50 மில்லி வரைக்கும் அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனுடைய முக்கிய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பித்த நீர் ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருக்கும் இல்லையா, அந்த நீர் தான் போய் நாம சாப்பிடக்கூடிய இந்த கொழுப்பு சத்தை அது உடைச்சு ஜீரணம் செய்யக்கூடிய வேலைதான் அது செய்யுது. அப்ப அந்த கான்சென்ட்ரேட் ஆகி ஆகி அது சில சமயத்துல கல்லாகவே மாறி அங்க நிற்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கல்லு வெளியில வரும்போதுதான் வலிக்கும், பித்தப்பைக்குள்ள இருக்கும்போது வலி இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த அம்மா தெளிவா சொன்னாங்க. இப்போ அது எந்த இடத்துல அந்த கல்லு இருந்தா வலிக்கும் அப்படின்னா, இந்த பித்தப்பை, சிறுகுடல், கல்லீரல் இந்த 3 சேரக்கூடிய இடத்துல அந்த கல்லு நின்னுச்சுனாதான் நமக்கு வலி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப இந்த பித்த நீர் ரத்தத்தோட கலந்துருச்சுன்னா அதான் நமக்கு ஜாண்டிஸ். அப்ப இந்த கல்லு ரெண்டு வகை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒண்ணு கொழுப்புக்கல், இன்னொன்னு அந்த பித்தப்பை கல். கொழுப்புக்கல் எல்லோ கலர்லயும், இந்த கல் கருப்பு நிறமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கொழுப்பு ரொம்ப சாப்பிடுறவங்களுக்கு, ரொம்ப பருமனா இருக்கிறவங்களுக்கு, சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, தோள்பட்டையில வலி, தலை சுத்துறது, மயக்கம், வாந்தி, எப்பவுமே தலைவலி, பார்வை மங்கக்கூடிய நிலை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு ரெமெடிஸும் அம்மா கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு காய்கறிகள், பழங்கள், நட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முடி உதிர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா பித்தப்பையில கல் இருக்கு அப்படின்ற ஒரு புது விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. மற்றவங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசா சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஆஸ் யூஷுவல் தான். நமக்கு இந்த பொரிச்ச உணவு, கொழுப்பு நிறைந்த உணவு, ஊறுகாய், இறைச்சி, இது எல்லாத்தையும் நம்ம தவிர்த்துக்கணும். கொழுப்பு அளவு சாப்பிடணும், கொழுப்பு இல்லாமே இருக்கக்கூடாது, அளவோடு கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாரும் ஆப்பிள் ஜூஸும் நம்ம அதை எடுத்துக்கும் போது இது முறையாக அதை நம்ம டீடாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சாப்பாட்டை நம்ம நல்லா ரசிச்சு ருசிச்சு மென்னு சாப்பிடணும். அப்புறம் உணவு முறையில நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க சொன்னாங்க. பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்கள் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடணும். கருப்பு திராட்சை ஜூஸ் குடிச்சுக்கலாம். அப்புறம் வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் கொள்ளு ரசம் குடிக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. சூப்பு, கஞ்சி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடணும். இப்போ இதெல்லாம் இல்லாம முக்கியமா மன நிறைவும் மகிழ்ச்சியும் கடைசியில சொல்லி முடிச்சாங்க. அதான் டாப் மோஸ்ட். அதாவது நம்ம ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கிறாங்க உணர்வு, உணவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த உணர்வு, மன உணர்வு நிறைவாகவும் மகிழ்ச்சியோடும் இருக்கும்போது நம்ம ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அனிதா அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. ஆமா, நிறைவு செய்துக்கலாமா?